பிரண்டை, இதுதான் பிரண்டை. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். என்ன இருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு என்ன இருக்குங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணி துவையல் அரைக்கிறதுக்கு இந்த அளவு தான் கரெக்டு இருக்குல்ல. இது ஜாயிண்டில் ஒன்று ஒடிச்சா அப்படி வந்துடும். இந்த ஜாயிண்டில் இருக்குல்ல, இதெல்லாம் துவையல் அரைக்க நல்லா பிஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த சைஸ். இன்றைக்கி பிரண்டை துவையல் அரைக்க பிரண்டை பறிச்சுக்கிட்டு இருக்கோம். மழை நேரத்தில் தான் நிறைய கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? பிரண்டை எலும்பு தேய்மானத்துக்கு நல்லது. இவ்வளோ இருக்குது. இல்லை, எடுத்துகிட்டு போய் தழுக்க வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தேவைன்னா துவையல் வைக்க எடுத்துக்கலாம். என்னெல்லாம் வைக்கலாம்? புளி, வத்தல், வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வதக்கி, இது நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுக்கணுண்ணே. எடுத்துட்டு இதையும் வதக்கி அப்படி துவையல் அரைச்சிடணும். அம்மியில் வச்சு அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும்.